போருக்கு பின்னரான காலத்திலே முதல் தடவையாக ஒரு அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்கிற செயற்பாட்டுக்கு நாங்கள் சென்றபோது மைத்ரி ரணில் ஆட்சி காலத்திலே தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை குறித்து நாங்கள் பேசி ஒரு புதிய அரசியல் யாப்பு வரைவதற்காக அரசியலமைப்பு பேரவை என்று உருவாக்கப்பட்டது. முழு பாராளுமன்றமும் அரசியலமைப்பு பேரவையாக மாற்றப்பட்டது. அதிலே வழிநடத்தல் குழு என்று ஒன்று பிரதமர் தலைமையிலே உருவாக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை முதலாவது வழிநடத்தல் குழு கூட்டம் ஆரம்பித்த போது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் சொன்னார், புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முக்கியமாக இந்த தேசிய பிரச்சனைக்கு தீர்வு என்று நாங்கள் சொல்கிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை கோருகிறது என்பதை குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் நாங்கள் இதை குறித்து பேசலாம், இல்லாவிட்டால் இந்த முயற்சி பலனற்றது என்று சொன்னார். நாங்கள் தெளிவாக சொன்னோம், ஒற்றை ஆட்சியில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும், ஒரு சமஷ்டி முறையான ஆட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை என்று சொன்னபோது அவர் இரண்டாவது கேள்வியை கேட்டார், சமஷ்டி என்ற சொல் உபயோகிக்கப்பட வேண்டுமா என்று கேட்டார். திரு சம்பந்தன் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் சொற்களிலே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும்.